ஓ முருகா சரணம், வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இப்போதே நான் உனக்கு சவால் விட்டு சொல்கிறேன். சரியா இன்னும் 10 நிமிஷத்தில் நீ இதை கேட்டு முடித்த மறுநொடியே உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் நடக்க போகுது. அதாவது இத்தனை நாளாக அதிர்ஷ்டம் அடிக்கும்னு காத்திருந்த உனக்கு ஏமாற்றத்தை மட்டுமே கொடுத்த நான் இப்போது ஏற்றத்தை கொடுப்பதற்காக வந்திருக்கேன். இந்த திருச்செந்தூர் முருகன் ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டேன். நான் சொன்னது போல நடக்கும்னு உனக்கு தெரியும் தானே. அதனால தான் இத்தனை நாளாக உன்னை துரத்திக்கிட்டு இருந்த பிரச்சனையையும் கஷ்டங்களையும் சரி செஞ்சு உன்னை சோர்வடைய செய்த அத்தனை விஷயங்களையும் சரிப்படுத்தி உனக்கான நல்லதை செய்ய வந்திருக்கேன். இப்போது உன் வாழ்வில் இருக்கும் எந்த பிரச்சனையும் இனி நீடிக்காம எல்லாவற்றையும் நல்லபடியாக நடத்தி முடிக்க போகிறேன். நீ எப்போவுமே மனசை நம்பிக்கையோடு வச்சுக்கிட்டினா சற்றும் எதிர்பாராத சிறப்பான மாற்றங்கள் உன் வாழ்வில் வந்து சேரும். நீ ஒருபோதும் எதுக்காகவும் கலங்க வேண்டாம். நீண்ட நாட்களாக நீ பொறுமையாக காத்திருந்ததற்கான பலன் இப்போது கிடைக்க போகுது. உன்னுடைய ஆசைகளையும் நான் சீக்கிரம் நிறைவேற்றி கொடுத்துட்றேன் என் செல்வமே. என்னையே நம்பி வாழக்கூடிய உனக்கு உன் வாழ்க்கையில் நீ எந்த தடையும் பிரச்சனையும் வராமல் உன்னை பாதுகாக்கிறேன். உன் எதிரில் நடக்கும் எந்த சூழ்ச்சியும், உன்னை சுற்றி இருக்கிறவங்க மனிதர்கள் செய்யக்கூடிய எந்த சூழ்ச்சியும் உன்னை வந்து தாக்காம உனக்கு பாதுகாப்பு கவசமாக நான் இருக்க போகிறேன். இனிமே நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம். நிச்சயமா நீ நினச்சதை விட உன் வாழ்க்கை அற்புதமானதாக அழகானதாக இருக்க போகுது. நீ என்கிட்ட விரும்பி கேட்ட அனைத்தையும் உன் வசம் வந்து ஒப்படைப்பேன் என் செல்வமே. உன் வாழ்க்கையில் நல்ல சுபகாரியங்களும் செல்வ வளங்களும் நிறைந்து பெருக போகுது. நிச்சயமா நீ விரும்பிய விஷயங்கள் எல்லாம் உன் கைவசம் வந்து சேரப்போகுது. உனக்கான நல்ல வாய்ப்பையும் நான் நடத்தி கொடுக்க போகிறேன். நிலையான வருமானமும் நிம்மதியும் சந்தோஷமும் செல்வ செழிப்புமாக உன் வாழ்க்கையை நீ வாழ போகிற. உனக்கு இருக்கிற அனைத்து தடைகளையும் விலக்கி வச்சுட்டு சுபமங்கலகரமான காரியங்களை உன் வீட்டில் உன் குடும்பத்தில் நடத்தி வைப்பேன். இனி மகிழ்ச்சியும் வளமையும் நிரம்பி பொழிய போகுது. உன்னுடைய முயற்சியும் பிரார்த்தனைகளும் இப்போது நிஜமானதாக ஆகப்போகுது என் செல்வமே. எப்போதும் எல்லாவற்றையும் துணிவாக செய்யக்கூடிய பிள்ளையாக இரு. நீ கீழே விழுந்தா உன்னை பார்க்கறதுக்கு வேணா பல பேர் வருவாங்களே தவிர உன்னை தூக்கி விடுறதுக்கு ஒருத்தரும் வரமாட்டாங்க. அதனால் எப்பவும் எல்லா சூழ்நிலைகளிலும் நீ தான் உன்னை காப்பாற்றிக்கணும். நீ தான் உனக்கு துணையாக இருக்கணுன்றதுல தைரியமாக உறுதியாக இரு. உன்னை வெறுக்கும் மனிதர்கள் எல்லாருக்கும் உன் வெற்றியே பதிலாக அமையட்டும். தோல்வி வந்துடுச்சுன்னா அதை பார்த்து பயந்து ஓடாம அதை தாண்டி என்னால் ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கை எனும் பெயரில் நீ முயற்சி செய்யும்போது எல்லாவற்றையும் உனக்கு நல்ல விதமாக நான் நடத்தி முடிப்பேன். யாரெல்லாம் உன்னை குறை சொல்கிறாங்களோ அந்த இடத்துல அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்றதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்றாற்போல உன் வாழ்க்கையை மாற்றி அமைச்சிக்க பழகு. சில பேர் வேணும்னே குறை சொல்லுவாங்க, அதை நீ காதில் கூட கண்டுக்க கூடாது. சில பேர் நிஜமாவே உன் மேலே அக்கறையோடு நீ திருந்தணுங்கிறதுக்காக எடுத்து சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களை நீ திருத்திக்கிறதுல தப்பே இல்லை. இன்னும் ஒரு சிலர் ஒரு படி மேலே போய் ஏதாவது உன்னை குறை சொல்லி மட்டம் தட்டி பேசணுன்ற எண்ணத்தோட வேணும்னே உன்னை குறை சொல்கிறவங்களா இருப்பாங்க. அப்படி வேணும்னே குறை சொல்லி உன்னை மட்டம் தட்டி உன்னை மட்டமாக நினைக்கணும்னு நினைக்கிற மனிதர்களை நீ நினச்சி கூட பார்க்காம அவர்களை விட்டு விலகி போயிடு என் செல்லமே. அமைதியாகவே இருந்து உன்னை சுற்றி நடக்கிற அத்தனை விஷயங்களையும் நல்லா கவனிச்சு பாரு. உனக்கு துணையாக பக்கபலமாக உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். நீ செய்யக்கூடிய எல்லா முயற்சியும் சரியாக தெளிவாக உண்மையானதாக இருக்கும்போது அதற்குரிய பலன் கண்டிப்பாக உனக்கு கிடைச்சே தீரும். இப்போது உன் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே உன் நன்மைக்காக தான் நடக்குது. நீ கெட்டது நினைக்கிற விஷயத்தை கூட உனக்கு நல்லதா உனக்கு சாதகமாக நான் மாற்றி கொடுப்பேன். நீ எப்போதும் வாழ்க்கையை அமைதியாக ஆனந்தமாக வாழ முயற்சி செய். ஒருபோதும் யாருக்குமே உடலளவிலேயோ மனசளவிலேயோ கூட துன்பம் கொடுக்காதே. ஏன்னா இன்னைக்கு சக்தி வாய்ந்த மனிதர்களாக இருக்கும் பல பேர் நாளைக்கு எல்லா சக்தியை இழந்து விட்டு அடுத்தவரை நம்பி வாழக்கூடிய நிலைமைக்கு போகலாம். அதனால தான் இன்னைக்கு உனக்கு பலம் இருக்குது, ஆளுமை இருக்குது, வலிமை இருக்குன்னு யார் மனசையும் கஷ்டப்படுத்திட வேணான்னு சொல்கிறேன். உனக்கானதையெல்லாம் உன் கைகளில் வந்து சேர்ப்பதற்கு நான் தயாராயிட்டேன் என் செல்வமே. கூடிய விரைவில்
நீ எதிர்பார்த்ததை விட எல்லாம் சிறப்பாக உன் கைகளில் வந்து சேரப்போகுது. நீ எதையும் தேடி போக வேணாம், எல்லாம் தானாக உன்னை தேடி வரும். எப்போ என்ன நடக்கணும்னு நான் எல்லாத்துக்கும் ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்கேன். அதன்படி உன் வாழ்க்கையில இப்போதுதான் அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்ப்பதற்கான காலகட்டம் வந்திருக்கு. நான் கொடுக்கும் அதிர்ஷ்டத்தை பெற தயாராக இரு. கூடிய விரைவில் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக மாறும் என் செல்வமே. இப்போ கவலையிலையும் கஷ்டத்திலையும் இருக்கவோ மனச கூடிய விரைவில் மகிழ்ச்சியால் நான் நிரப்ப போறேன். உன் வாழ்க்கையில இருக்கும் துன்பங்களை எல்லாம் அகற்றி நீ சந்தோஷமாக வாழும்படி நான் உதவி செய்ய போறேன். உனக்கு துணையாகவும் உதவியாகவும் அன்பாகவும் ஆதரவாகவும் இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது இனிமே நீ யாரையும் எதுக்காகவும் தேட வேண்டிய அவசியம் இல்லை அல்லவா? என் ஆசீர்வாதம் என்றும் என்றென்றும் உனக்கு துணையா இருக்கும்போது நீ இனிமே சந்தோஷமாகவே வாழலாம். நீ கேட்ட வரத்தை எல்லாம் உனக்கு கொடுத்து உன் மடியில் நான் குழந்தையாக தவளப் போகிறேன். இனி ஒவ்வொரு நாளும் ஏற்றமாக மாற்றமாக உன் வாழ்க்கை மாறப்போகுது. உன் ஏமாற்றங்களை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து என் அருளால் உனக்கான நல்லதை செய்ய போறேன். பாதுகாத்து பத்திரமா வைக்க வேண்டியது காசு பணம் மட்டும் இல்லை, பாசமான நல்ல உறவுகளும் தான். ஓ மேலே யார் உண்மையான அன்போடும் பாசத்தோடும் இருக்காங்களோ அவங்கள ஒதுக்கி வைக்காம அவங்க கூட பேசாம இருக்காம அவர்களிடம் பேசி அவங்க எப்போவுமே உனக்கு ஆதரவாக உன் பக்கத்தில் இருக்கும்படி உன்கிட்ட நல்லா பேசுகிறபடி நீ வச்சுக்கோ என் செல்வமே. உறவுகளை உருவாக்கி கூட வச்சுக்கிறதுங்கிறது இந்த கலியுக காலத்தில் ரொம்பவும் அவசியமான ஒரு விஷயம். எந்த சூழ்நிலையிலையும் என்னையே நம்பி இருக்கக்கூடிய உன்னை நான் ஒருபோதும் ஏமாற்ற மாட்டேன். இப்போதைக்கு இதுவரைக்கும் வேணும்னா உன் வாழ்வில் தீமைகள் சூழ்ந்திருக்கலாம், 1000 தடைகளும் பிரச்சனைகளும் வந்திருக்கலாம். ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி உன்னை வெற்றி பெற வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. யார் உன் மீது வீண் பழி சொல்லி விரட்டி அடித்தாலும், உனக்கு துரோகம் செஞ்சு உன்னை கீழே தள்ளி தூரமாக தூக்கி போட்டாலும் உன்னை வாழ வைக்க உன் அப்பன் முருகன் இருக்கிறேன் அல்லவா? என் அருள் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் உனக்கு வெற்றியை கொடுக்கும். நீ ஒருபோதும் எதை யோசிச்சும் கவலைப்படாத. உன் மனசை குளிர்விச்சு உன் வாழ்வில் இருக்கும் துன்பங்களை எல்லாம் துரத்தி அடிச்சு உனக்கான இன்பங்களை நிரந்தரமாக உன் கைகளில் கொடுக்க போகிறேன். நீ என்னதான் பொண்ணாக இருந்தாலும் வைரமாக இருந்தாலும் உன்னை பார்க்க தெரியாதவங்க புரிஞ்சுக்க தெரியாதவங்க கையில் இருந்தீனா உன்னை சாதாரண உலோகமாகத்தான் நினைப்பார்கள். ஆனால் நீ ஒரு சாதாரண பிள்ளையாக இருந்தாலும் உன்னை புரிஞ்சுக்கக்கூடிய அன்பாக பார்த்துக்கக்கூடிய நல்ல மனிதர்களின் கையில் இருந்தீனா அவங்க உன்னை தங்கமாகவும் வைரமாகவும் பார்ப்பாங்க. மொத்தத்தில் நீ எப்படி வாழ போகிறங்கிறது உன்னை மட்டும் சார்ந்ததில்லை, உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களையும் சார்ந்ததுன்னு புரிஞ்சுக்கிட்டு எல்லாரிடமும் நல்ல விதமாக நடந்து கொள். தகுதியற்ற மனிதர்கள் இடத்தில் இருக்கும் வைரம் தன்மையற்றதாக மாறிவிடும். தகுதியான இடத்தில் இருக்கும் சாதாரண கல் வைரமாக மதிக்கப்படும். உன்னுடைய தரத்தை எல்லாரும் புரிஞ்சுக்கும்படியும் உன்னுடைய குணத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்கும்படியும் உன்னை சுற்றி நல்ல மனிதர்களை நான் உருவாக்கி வைக்கிறேன். பெரிய ஆசைகளும் தேவைகளும் இல்லாமல் எப்போதும் எளிமையாக இருப்பதை கொண்டு மனநிறைவோடு வாழக்கூடிய என் செல்ல பிள்ளையான உனக்கு நீ கேட்டதை விட சிறப்பாக உன் கைகளில் கொடுப்பேன் என் செல்வமே. பொய் பேசாத வாயை வச்சுக்கிட்டு எல்லார்கிட்டையும் நல்லா சிரித்து பேசக்கூடிய முகத்தோடு கண்ணீரை தவிர்த்து விட்டு இருப்பதை மதித்து இழப்புகளையெல்லாம் மறந்து வாழக்கூடிய நல்ல பிள்ளையாக நீ வாழப்பழகு. உனக்கு கடன் இல்லாத, கஷ்டம் இல்லாத, சாந்தியான, சமாதானமான, சந்தோஷமான வாழ்க்கையை உன் அப்பன் முருகன் நான் அமைச்சு கொடுக்குறேன். நீ முயற்சி செஞ்சா முடியாத காரியம் இங்கே எதுவுமே இல்லை. எல்லா தோல்விகளையும் துன்பங்களையும் நீக்கி உனக்கான நன்மையை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ எப்போதும் மகிழ்ச்சியாக மனநிறைவோடு வாழும்படி உன் துன்பங்களையெல்லாம் உன் வாழ்க்கையிலிருந்து நான் விலக்கி வைக்க போகிறேன். என்னுடைய திருவடியை சரணடைந்த உன் வாழ்க்கை இனி ஒளி நிறைந்ததாக இருக்கும் என் செல்வமே. வாழ்க்கையில் துன்பங்கள் வரும்போது அது உன்னை சோதிப்பதற்காக வந்ததல்ல, என் அருள் மூலமாக உன்னை உயர்த்ததான் வந்திருக்குன்றதை நீ புரிஞ்சுக்கோ. என்னை முழு மனசோடு நீ சரணடையும் போது நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பத்தை எல்லாம் துரத்தி அடித்து உனக்கான இன்பத்தை மிக பெரிய அளவில் உன் கைகளில் கொடுக்க போகிறேன். உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதை நினச்சும் வருத்தப்பட வேணாம். தலைகீழாக போன உன் வாழ்க்கையை சீர் செய்யும் வல்லமை எனக்கு உண்டு என் செல்வமே.
சோதனைகள் வந்தால் இந்த சோமசுந்தரத்தை நினச்சினா என் அருள் உனக்கு உறுதியாக கிடைச்சு நீ வெற்றி பெற்றுவதும் உறுதியாகிவிடும். உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பாக எல்லா சூழ்ச்சிகளிலிருந்தும் உன்னால் தப்பிக்க முடியும். யாராவது உனக்கு கெடுதல் செஞ்சு அழிக்க நினைச்சாலும் அதிலிருந்து உன்னை காப்பாத்துறதுக்கு உனக்கு தெய்வ பலமாக உன் அப்பன் முருகன் இருக்கேன். நிச்சயமா நீ நினைச்ச எல்லா விஷயங்களையும் உனக்கு வெற்றிகரமாக நான் முடிச்சு கொடுப்பேன் என் செல்வமே. நல்ல வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிற நீ இப்போது காயப்பட்டாலும் கஷ்டப்பட்டாலும் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையை நீ ஜெயிச்சிருவ. உன் வாழ்க்கையை ஜெயிப்பதற்காக பிறந்த பிள்ளை அல்லவா நீ? கண்டிப்பாக உன்னுடைய தடங்கல்கள் எல்லாமே விலகி உன் குடும்பம் சந்தோஷத்தில் ஆளப்போகுது. நீயும் எல்லாத்துக்கும் தயாராரு. நீ என்ன உதவி செஞ்சாலும் நன்மை செஞ்சாலும் எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு உனக்கு தீமையை விளைவிக்கும் உறவுகளும் நீ நம்பிக்கை வச்ச மனிதர்கள் உன் பாசத்தை பயன்படுத்திக்கிட்டு உனக்கு கெடுதல் செய்ததையும் பார்த்து புரிஞ்சுக்கிட்டதானே? இனிமேலாவது யாரையும் முழுசா நம்புறதுக்கு முன்பாக நல்லா யோசிச்சு செய். நீ நினைச்சது போல இந்த உலகத்தில் யாரும் அவ்வளவு சுலபமாக மாறவோ திருந்தவோ மாட்டாங்க. சில பேர் பிறவி குணமே அப்படிதான். கெட்டவங்களாகவும் சுயநலவாதிகளாகவும் அடுத்தவனை ஏமாற்றி பிழைக்கும் எண்ணம் உள்ளவர்களாகவும் இருப்பாங்க. அதனால நீ ஒருபோதும் யாரையும் திருத்தவோ மாற்றவோ முயற்சி செய்யாம உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு. உன் அப்பன் முருகன் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியுடையதாக ஆக்கி கொடுக்கிறேன். உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுத்து உனக்கான நல்லதையும் நானே நடத்தி முடிப்பேன். இனி உன் வாழ்க்கை மிக அழகானதாக, அற்புதமானதாக, சந்தோஷம் நிறைஞ்சதாக